அது வேணுங்களா? ஓகேங்க. செயின் ஐஸ் கண்ட்ரோல்க்கா? 200cc இதுக்கு ஸ்ட்ரெயிட் நான் அந்த அண்ணனை கொடுக்கல, அந்த அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம ஷோரூம் வந்துட்டோம். ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்க உள்ளே போயிருக்காங்கங்க. வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதான். ஆனால் வருவாங்களான்னு தான் தெரில. A few moments later. எப்போங்க்கா வரும்? ஓகேங்க்கா. நெக்ஸ்ட் வீக் வந்தேன். அலையேந்திரலக்கா. A few minutes later. அது இல்லைங்களா? ஹேண்ட் க்ளவுஸ் இந்த மாதிரி எதிர்க்கணும். खत्म टाटा गुड बाय. ஹாய் மீடியா ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பைக் மெயின்டெனன்ஸ்னா லாஸ்ட்டாக இப்போ தாங்க நம்ம பைக்கு ஃபுல்லாக வீட்டிலேயே நம்ம கையால் ஃபுல்லாக பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம். அதில் என்ன ஒன்று மட்டும் சின்னதாக ஒன்று மட்டும் மறந்துட்டோம். அதை நான் என்னன்னு காமிச்சிடுறேன். இதோ கீழே செயின் கீழே லப்பர் மாதிரி தெரியுதாங்க, இதை தாங்க மாற்றணும். சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து பின்னாடி இவ்வளோ தூரம் வருங்க, அந்த இது முடிய வரும். இது வந்து என்னன்னா 15 கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாத்திர ஃபுல்லாக ஒவ்வொரு தடவை எப்பப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டை பூரா சேஞ்ச் பண்ணுறோமோ அப்பப்போ அதையும் மாற்றணும் கையோட. ஸோ என்ன பண்ணேன், நான் செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் செட்டோட மாற்றிட்டேன். இதை மட்டும் விட்டுட்டேன். இதுக்கு பேர் தாங்க செயின் ஐஸ் கண்ட்ரோல். அது நம்மளோட பைக்கில் வந்து மாற்றாம விட்டோம். ஸோ அதை தாங்க மாற்ற போகிறோம். அது வந்து இப்போ எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டிவிஎஸ் ஷோரூம் தாங்க போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதை வாங்கிட்டு வீட்லேயே தாங்க மாட்ட போகிறோம். அதை ஃபுல்லாக பார்ட் 2ல் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அதை போய் வாங்க மட்டும் தாங்க போகிறோம். வாங்கிட்டு அப்படியே நம்ம ரைட் காண்டி ஹேண்ட் க்ளவுஸ் ஒன்று வாங்க போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. சரி, அது மிஸ் ஆனதுனால திருப்பி ஒன்று வாங்க போகிறோங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நம்ம மட்டும் போகிறது இல்லைங்க, கூட நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டி போகிறோம். நம்ம ஃப்ரெண்டை கூட்டி போகிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேஸை நான் பண்ணிடுவேன், பில்லை நம்ம ஃப்ரெண்டை கேட்ட விட்றதுக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம தேவையான ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டை பே பண்ண விட போகிறீங்க. ஸோ அங்கே தான் நமக்கு வைக்க போகிற நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்விஸ்ட்டு. இன்னும் பண்ணா இருங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வேறு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகிறேன். ஓகேங்க, இங்கேருந்து வரவங்களும் பேசுவோம்னா நம்ம ஃப்ரெண்டை பேக்க பண்ண போலங்க. ஆல்ரெடி டைம் ஆகிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக வேர்க்குது, காற்றுல ஒன்று வெயில் சும்மா தரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு ஹெல்மெட் போட்டுருக்கனால. ஸோ ஓகேங்க, ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக நம்ம மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண கிளம்பிட்டோம். நம்ம ஆல்ரெடி டைம் ஆச்சு, மழை பெய்ய போகிற மாதிரியே இருக்குங்க. பரவாயில்ல, அந்த மேகங்கள் பூரா சன்லைட்டை மறைச்சிச்சுங்க. ஸோ அவ்வளோவா வெயில் இல்லை, ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் மழை தான் பெய்ய மாட்டேங்குது. இப்படி தான் வைக்கிது ஒரு டைம் ட்விஸ்ட்டு. மழை பெஞ்சா நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பார்க்கலங்க மழை எப்போ தான் பெய்யுதுன்னு. அது அப்பப்போ கிளைமேட்டு மட்டும் நம்பவே முடியாது, திடீர்னு மாறும். எப்போ எப்படி மாறும் நம்பவே முடியாது. A few moments later. உனக்கு லிஃப்ட் கொடுத்த இல்லை ஒன்னே பிக்கப் பண்ணிட்டு போனா நீ கூட சேர்த்து ஃப்ரெண்டிங் கம்பெனி கூப்பிட்ற. நல்லா இருக்கே, கூட்டுறியா? போமா சின்னவளை வாங்கிடுவான். நாளைக்கா? இன்னைக்கு இவ்வளோ வரமாட்டோமே, அப்படி போயிடுவோமே. நாளைக்கு வந்து வாங்குவோம். நாளைக்கே வரப்போகிறோம். சரி நாளைக்கு வாங்குவோம். சரணா ஸ்டோர் பண்ணுறாங்க, ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? கார் தான் வரும், ரோடுனா தார் வரும், கார் வரும், என்ன வேணா. எதுக்கு நம்ம கீழேயே போயிட்டுருக்கோம்? உங்க கூட சேர்ந்துட்டல, உங்க கூட சேர்ந்தாலே இப்படி தான். நான் என்ன பண்ணுறேன் நானே மறந்துடுவேன். சரி, இங்கே பிரேக் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுப்பா. தாத்தா கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். ஐ மீன் வண்டியை உன் மேலே விட்டு தள்ளியிருப்பேன்னு சொன்னேன். 2 காருக்கு நடுவில் போகக்கூடாது. தப்பு பிடிச்சி உட்காந்துக்கோ. ஃபஸ்ட்டு ஓவர் அடிக்குது, பைசரை க்ளோஸ் பண்ண போகிறேன். இவன் வந்துட்டு போட்டுக்கான்னு சொல்லி இப்போ மட்டும் கொண்டு வர மட்டும் வேணான்ற. அது சும்மா தூக்கி டேங்க் லாஸ்ட் வரதுக்கு அது பேசாமல் அது வீட்லேயே இருக்கலாம். இதுக்கு பருத்தி மட்டும் குழுவுலேயே இருக்கலாமே. மூஞ்சிர பிம்ப் என்னது? இந்த வண்டியில் வந்து அவ்வளோ பெரிய சவுண்டு வருது. ஓகே போகணும். KFC சாப்பிட்றியா? ஏன் நல்லா இருக்குமா? சாப்பிட்டது இல்லையா? நானும் சாப்பிட்டது இல்லை. நான் ட்ரை பண்ணுமா? பில்லை மட்டும் நீ பே பண்ணிடு. KFC எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எதுக்கு பிடிக்காது? எனி ரீசன்? அப்போ நீ சாப்பிட்டு போய் சொல்கிறல பிடிக்கானு. இன்னைக்கு வீட்டுக்கு 8 மணி தான் போ. நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஆமாம், போய் அப் அண்ட் டவுனு 8 மணிலாம் பத்தாது. அப்படியே பைக் அக்சசரிஸ் கடை பாருங்கிட்ட ஏதாச்சும் இருக்கானே, அப்படியே ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கிட்டு போகலாம். வேடிக்கைப்பட்டு இருவேன். ஆனால் இங்கே ஸ்டாக் இருக்கான்னு தெரியலையே, கேட்காமலே வந்துட்டோம். ஆனால் வரவாயில்ல, போய் இருக்கோம். இங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறதுமா? நீ லெஃப்ட்டு பார்த்துட்டே வா, நான் ரைட்டு பார்த்துட்டே வரேன். எங்கே பைக் அக்சசரிஸ் கடை இருக்க மாட்டோம். நல்லா நான் வச்சுக்கோ, பைக் அக்சசரிஸ். ஆமாம், ஸ்வீட் கடையாக இருக்கா? ஸ்வீட்ஸ் கடை. நான் உன்னை அக்சசரிஸ் கடை பார்க்கணுமா? நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு கடையவே பாரு. தின்னி பண்ணாராம்.
நான் ஒன்று அக்சசரிஸ் கடை தான் பார்க்க சொல்கிறேன். அதை விட்டு ஸ்வீட் கடை இருக்குன்ற, ஐஸ்கிரீம் கடை இருக்குன்ற. ஆனால் அந்த அக்சசரிஸ் கடை, இது அக்சசரிஸ் கடையா? அட லூஸு, நான் ஷோரூமை பார்க்க சொல்லல, அக்சசரிஸ். அக்சசரிஸ்னா பைக் அக்சசரிஸ்னா வா காட்டுறேன். ஸ்பேர்ஸ் வாங்கணும்ண்ணா. ஓகே, இந்த தடவை கேஷ் எடுத்து வந்துட்டேன். அது வேணுங்கா. ஓகேங்கா. செயின் ஐஸ் கண்ட்ரோல்க்கா. 200 ஜிபிண்ணா. இதுக்கு ஸ்டேட்டு நான் அண்ணன் அப்படின்னு அந்த அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன்ல. பொழுது போடணும். அங்கே பாரு டிவி ஓடுது, டிவி பாரு. ஃபைனலாக நம்ம ஷோரூம் வந்துட்டோம். ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்க உள்ளே போயிருக்காங்கங்க. வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதான். ஆனால் வருவாங்கன்னு தெரில. A few moments later. எப்போங்க்கா வரும்? ஓகேங்க்கா. நெக்ஸ்ட் வீக் வந்து அலையந்திரலக்கா. நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலாமாக்கா? ஸோ சேடு. இதை தட்டுக்கு வந்துருந்தோம். இப்போ ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? சரி வா உள்ளே போய் பார்ப்போம். டைம் ஆச்சா? சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கு எதமாச்சும் பண்ணாமல் போனால் தப்பு இல்லை. பைக் அக்சசரிஸ் பார்த்தா மொபைல் அக்சசரிஸ் கடை தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கிட்டு போனால் நம்ம இங்கிட்டு வந்துட்டோம் பாரு. சரி வா. நம்ம ஆக்சுவலி அங்கிட்டு போக வேண்டியது, நம்ம இங்கிட்ட வந்துட்டோம். மேலே பைபாஸில் போயிடலாம். பிடிச்சிக்கோ. ஹேண்ட் க்ளவுஸும் வாங்க முடியலையா? சிக்னல் போகிற சார் இன்னும். ஹரே ஹரே ஹரே. A few minutes later. அழகேந்திரா அந்த இருக்கு வருவான். இங்கே வாங்கிட்டு போயிடலாம். இங்கேருந்து அழகேந்திராவை காணா. தாண்டிட்டோமா? அந்த இருக்கா? அந்த இருக்கு. இங்கே ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கும். வா ஃப்ரண்ட்டில் சேஸில் அது இல்லைங்களா? ஹேண்ட் க்ளவுஸ் இந்த மாதிரி எதிர்க்கணும்ண்ணா. சரி ஓகே. நெக்ஸ்ட் வாரம் அங்கேயே போய் ஷோரூம்லேயே போய் வாங்கிக்குவோம். இப்படி போய் நேரம் நம்ம அப்படியே பைபாஸ் போயிடலாம். இப்படி நம்ம கட்டடிச்சு போக வேண்டியது. நாம தான் அப்படியே அங்கிட்டே கடையை பட்டு அப்படி போயிட்டோம். போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு பாரு. இங்கே பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாலம். பாலம் அழகா இல்லை, பாலத்துலேருந்து இந்த மேலே இருக்க வியூ ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? இப்போ பாரு ரெயின் கிளைமேட் ஆயிடுச்சு பாரு. மலை மூடமாக இருக்கு பாரு. நல்லா இருக்கா ஜில்லுன்னு. நம்ம அன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு மதியம் கிளம்புறப்ப இவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. நான் அன்றைக்கி வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லி நமக்காண்டி ரியா வெயிலை கம்மி பண்ணி விட்டுருச்சு. தம்பியை வச்சுக்கிட்டு இப்படி ஓடிலாம் வரக்கூடாது. பார்த்து கிராஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தான் போல். கிட்கட் யாருப்பா அவரு? இவ்வளோ திரும்ப கேப்பில் சேஸ் பண்ணிட்டேன். எதுவும் எங்கிட்ட வந்து ஏறி போகிறார் மாத்தியா? கொஞ்சம் அசனம் நம்மளை தள்ளி விட்டு போயிடுவாங்க. நம்ம சேஃபுக்கு நாம் பார்த்து ஓட்டினா அடுத்து அவங்க வண்டி விட்டுட்டு, ஆனால் நம்ம மேலே இதை கொஞ்சம் இது பண்ணுறாங்களே. தப்பு பூரா அவங்க தான் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மெமரிஸ்குள்ளே போக வேணாம். அப்பா அந்த பழைய பழசுக்குள்ள திருப்பி போக வரும்போல. இவர் நான் ரோட் வண்டி பண்ணிட்டாரு. சார் ஃபியூல் எம்டின்னு காமிக்குது. டியோடு பெட்ரோல் போட காசு எடு. டேங்க் ஃபில் பண்ணி விடு. ஃபியூல் எம்டி. இன்னும் நம்ம 125 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகணும். நம்ம வீட்டுக்கு போகணும். ஜில்லுன்னு இருக்குல்ல இந்த கிளைமேட். ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த ரைடப்போ ரொம்ப எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ் ரியா.